Assalamu alaikum and hello everyone. Welcome back to Homemade Vibes. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு பிஜிஎன் கம்பெனியோட 9 லிட்டர் ஓடிஜி அன்பாக்சிங் வித் ரிவ்யூ பார்க்க போகிறோம். இது நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு குட்டி குட்டி டிப்ஸுமே நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிகினர்ஸாக இருந்தாக்கா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இந்த ஓடிஜி ஃப்ளிப்கார்ட்டில் ஓப்பன் பாக்ஸ் டெலிவரியில் தான் வாங்கியிருந்தேன். இது ஒரு லிட்டர் வந்துட்டு 9 லிட்டர் கெப்பாசிட்டி. இதுக்கு 1 இயர் வாரண்டியுமே இருக்குது. இது என்னோடய ஃபர்ஸ்ட் ஓடிஜி. எனக்கு சுத்தமாக எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ நான் சில வீடியோஸ் எல்லாமே நான் ரெஃபர் பண்ணேன். அதுவும் இல்லாமல் இதோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே நான் கொஞ்சம் படித்து தான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் ஃபஸ்ட்டு மெயினாக போட்டிருக்கிறது என்னென்னா, அது ஓடிஜி மேலே வந்துட்டு வெயிட் எதுவுமே வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அது நம்ம பேக் பண்ணிகிட்ருக்கும் போது, அது ஒர்க் ஆகிட்டு இருக்கும் போது சுத்தமாக கை வைக்கக்கூடாது மேலே. அப்புறமா கிளாஸுமே வந்துட்டு முன்னாடி வருது, ஃப்ரண்ட்டில் டோரு, அதுலேயுமே சுத்தமாக வந்து கை வைக்கக்கூடாது சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஓவர் ஹீட்டாக இருக்கும். அப்புறமா நம்ம சமைக்காத டைமில், இது யூஸ் பண்ணாத டைமில் வந்துட்டு அன்ப்ளக் பண்ணி தான் வைக்கணும்னு சொல்லி போட்டிருக்கு. அப்புறமா நம்ம பேக் பண்ணி முடித்த கையோடைய அந்த கண்ணாடி கிளாஸஸ்லலாம் வந்து தண்ணி எதுவுமே பற்றாமல் பார்த்துக்கணுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஏன்னா தண்ணி பட்டுச்சுனாக்கா அது பிரேக் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு, ஸோ நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஏர் சர்க்குலேஷனுக்காக 10 to 30 சென்டிமீட்டர் கொஞ்சம் ஸ்பேஷியஸாக வச்சுக்கோங்க. ரொம்ப அப்படியே டம்ப் பண்ண மாதிரி இடத்துல வைக்காமல் கொஞ்சம் ஃப்ரீயாக காத்தோட்டமாக இருக்கிற மாதிரி இடத்துல வச்சுக்கோங்க. இது கூடவே நம்மளுக்கு கிரில் ரேக் வித் ட்ரேயுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இதோட குவாலிட்டிலாம் வந்து அந்தளவுக்கு நல்லாயிருக்குன்னு சொல்ல முடியாது. ரொம்பவே கொஞ்சம் தின்னாக தான் இருக்குது. இதில் யூஸ் பண்ணுற பாத்திரம் எல்லாமே செராமிக், கிளாஸ் அண்ட் பிளாஸ்டிக்ஸ் இது எல்லாமே இல்லாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதில் நம்ம மெட்டல் அண்ட் ஸ்டீல் யூட்டன்சில்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கிளாஸ் டோர் ரொம்பவே கன்வீனியன்ட் அண்ட் லுக் வைஸுமே ரொம்பவே எலகண்ட்டாக இருக்குது. ஓடிஜி மட்டும் வாங்கினா போதுமா, அதுக்குள்ளே வைக்கிற கேக் டின்னுமே நம்ம வாங்கணும் இல்லையா? கேக் டின் வந்துட்டு என்கிட்ட இருக்கிறது எல்லாமே ரொம்ப பெருசாக இருக்குது. இது உள்ளக்க வச்சுட்டு டோர் க்ளோஸ் பண்ண முடியல, அந்தளவுக்கு ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ ஃபைனலாக வந்துட்டு ஒரு சின்னதாக மைசூர் பாக்கு அந்த மாதிரி ஏதாவது செய்கிறதுக்கு ஒரு சின்ன டின் வச்சுருப்பேன். அதுதான் வந்துட்டு கரெக்டாக இது உள்ளே இப்போதைக்கு பத்துச்சு. ஸோ அதில் பேக் பண்ணிக்கலான்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். மேலே இருக்கிற பட்டன் வந்துட்டு நம்மளுக்கு ஹீட்டிங் எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ நம்ம வச்சுக்கலாம். 100 to 250 டிகிரி வரைக்கும் இருக்குது. கீழே வந்து நம்மளுக்கு டைமிங் எவ்வளோ வேணுமோ நம்ம அவ்வளோ வச்சுக்கலாம். 60 மினிட்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்கு. இன்றைக்கி ஃபஸ்ட் டைமுங்கிறதால கேக்கே செஞ்சிடலான்ட்டு ரொம்பவே ப்ளெயினான ஒரு ஸ்பாஞ்ச் கேக் தான் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். இந்த ஸ்பாஞ்ச் கேக் ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இருக்கிறதுலே ரொம்பவே சின்ன டின்னுன்றதால நான் ரொம்பவே கம்மியான அளவு போட்டு தான் வந்து செஞ்சுருந்தேன். நெக்ஸ்ட் நீங்கள் ஆன்லைனில் ஏதாவது ஒரு பொருள் வாங்குறீங்க, அவன்னு கிடையாது, எந்த பொருளாக இருந்தாலுமே சரி, அதுக்கு ரிட்டன் உண்டா என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டே எல்லாத்தையும் நல்லா டீட்டெயில்டாக செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கு இந்த ஓடிஜி வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே எனக்கு சர்ப்ரைஸாக கிடச்சது தான். நான் ரொம்ப நாளாகவே வந்துட்டு ஓடிஜி வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன் இவங்கள்ட்ட. இவங்க எனக்கு சர்ப்ரைஸாக ஆர்டர் போட்டது தான். எனக்கு இது ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி வரும்போது தான் தெரியுமே. ஸோ எனக்கு வந்துட்டு கொஞ்சம் பெரிய லிட்டராக எனக்கு தேவைப்பட்டது. ஆனால் இவங்களுக்கு தெரியாது இல்லையா, நம்மளுக்கு பேக் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதுக்கப்புறமா நான் சொல்லும் போது இவங்க செக் பண்ணும்போது வந்து ரிட்டன் அவைலபிள் இல்லை. அவங்க அப்படியே எக்ஸ்சேஞ்ச் வேணால் பண்ணி தருவாங்க, சேம் லிட்டரில் தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுப்பேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ வேறு வழி இல்லாமல் நான் அப்படியே வச்சுக்கிட்டேன். அல்ஹம்துலில்லாஹ் இதுவுமே நல்லா க்யூட்டாக அழகாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் தான் நான் ப்ரீ ஹீட் பண்ணேன். அதுலேருந்து ஃபுல்லாக வந்து ஸ்மோக் வர ஆரம்பிச்சிருச்சு. நான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே ஆல்ரெடி நான் நல்லா படித்ததால் எனக்கு கொஞ்சம் பயம் இல்லாமல் நான் வச்சுட்டேன். இருந்தாலுமே ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஸ்மோக் வரும்போது கொஞ்சம் நர்வஸாக தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் பேக் பண்ணும்போது இது ரொம்பவே நார்மல் தான். ஸோ யாராவது பிகினர்ஸாக இருந்தாக்கா பயப்பட வேண்டாம். அவ்வளோதான், எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தாக்கா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த வீடியோஸில் ரொம்பவே ஈஸியான ஸ்நாக் ரெசிபிஸ் எல்லாமே ஓடிஜி யூஸ் பண்ணி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ஓடிஜியோட லிங்க் உங்களுக்கு யாருக்காச்சும் தேவைப்பட்டதுன்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயுமே இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.